கனடாவில் கூட முள்ளிவாய்க்கால் நினைவு இங்கே பிரிட்டனில் கூட இப்படி என்று வந்த உடனே இன்றைக்கு கொஞ்சம் இந்த சிங்கள பேரினவாதம் கொஞ்சம் சிந்திக்கிறார். ஆகவே எங்களுக்கு தலைவர் பிரபாகரனால் ஏற்றியுள்ள தீபம் என்றும் அணையாது ஒளி வீச்சாக இப்படியான சந்ததிகளை இனி வரப்போகிற சந்ததிகளுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இன்றைய நிகழ்வு. இந்த பாருங்க மக்களே, தற்போது வந்து இந்த வாரபுர மலையாளபுரம் பகுதிகளில் வந்து இருக்கின்ற சூசப்பிள்ளை சந்தையில் வந்து இன்றைக்கு இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கி நிறைய மக்கள், நிறைய உணர்வாளர்கள்லாம் சேர்ந்து இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறத அவதானிக்கக்கூடிய மாதிரி உண்மையிலேயே வந்து சிறப்பான முறையில் வந்து 3 நாட்களாக தொடர்ச்சியாக இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வந்து கொடுத்து கொண்டிருக்கணும். நாங்கள் கடைசியாக முள்ளிவாய்க்கால் இருந்து இந்த கஞ்சியை குடித்த டைம், அங்கே செல்லுகள் வந்த விழுந்த நேரங்களில் கூட மழை அடித்த நேரம் தான் இந்த கஞ்சியையும் காய்ச்சினாங்க. அதே போல் வந்து தற்போது இந்த பிரதேசத்தில், வட்டக்கச்சி பிரதேசத்தில் வந்து இந்த கஞ்சியை காய்ச்சி கொண்டிருக்கணும். அதே நேரம் இலங்கையினுடைய பல பாகங்களிலே பல தடவைகள் இனப்படுகொலைகள் மேற்கொள்ளப்பட்ட போதெல்லாம் அந்த அறவழி போராட்டத்தினூடாக தர்மத்தின் வழி நாங்கள் ஒரு தீர்வை எட்டிக்கொள்ளலாம் என்று எங்கள் தலைவர்கள் கருதிய காலத்தில் பல்வேறுபட்ட விடுதலை இயக்கங்கள் அந்த முன்னெடுப்புகளை செய்திருந்தாலும் தமிழீழ விடுதலை புலிகளுடைய அந்த உறுதியான கொள்கை நிலைப்பாடும் அவர்களிருந்த தூர நோக்கும் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அந்த வழிநடத்தலும் எங்கள் மண்ணிலே ஒரு நீண்ட விடுதலை போராட்டத்தின் வழிகாட்டலை கொண்டு வந்தது. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கின்றால் கிளிநொச்சியில் அணிகிறேன். வந்து கிளிநொச்சியில் முள்ளிவாய்க்கால் நினைவை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வந்து வட்டக்கச்சி பிரதேசம் மற்றும் கிளிநொச்சி மலையாளபுரம் பாரதபுரம் சூசப்பிள்ளை சந்தையிலும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இது சம்பந்தமான ஒரு முழுமையான காணொலியாக தான் இது அமையப்போது. மற்றும் உறவுகளை முதலாக எனது காணொலியை பார்ப்பது தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியை பாருங்கள். குறிப்பாக கடந்த 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலை நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் தினத்தில் இறுதியாக மக்களை உயிர் காத்த இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமான முழுமையான காணொலிகளோடு தருகின்ற வாருங்கள் காணொலிக்கு போகலாம். தண்ணி அந்த வாலிய கலையில தெரியாதா? அடிய ஒரு வாலி
சிறுவர் நம்பி வார விதத்தில் வலிச்சு எடுத்துட்டேன். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சரி, போய் ஓகே ஓகே ஓகே. பாருங்க மக்களே, மழையும் வந்துட்டுது, மழை அடிக்குது பாருங்க. அதுக்குள்ளேயும் கஞ்சி காய்ச்சி வந்திருக்கேன். உண்மையிலேயே இந்த முள்ளிவாய்க்கால் நேரத்தில் வந்து கட்டாயம் மழை அடித்தது தான், அங்கேயும் அடித்தது. நாங்கள் கடைசியாக முள்ளிவாய்க்கால் இருந்து அந்த கஞ்சியை குடித்த டைம், அங்கே செல்லுகள் வந்த விழுந்த நேரங்களில் கூட மழை அடித்த நேரம் தான் இந்த கஞ்சியையும் காய்ச்சினாங்க. அதே போல் வந்து தற்போது இந்த பிரதேசத்தில், வட்டக்கச்சி பிரதேசத்தில் வந்து இந்த கஞ்சி காய்ச்சி கொண்டு வைக்கணும். இந்த நேரம் பாருங்கள், மழையை பாருங்கள், ரோட்டை பாருங்கள், அப்படி நினைஞ்சு வருது வந்து. ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருக்குது முன்னோக்கு பாருங்கள். ஆனந்த புறத்தை கழுக்கையை என்னாவி துடித்ததை என்ன சொல்ல, நான் அந்த துயரம் சொல்வதற்கு என்னாபடும் பாடு கொஞ்சமல்ல. இந்த இடம் தான் அந்த இடம், உயிர்களை கொண்ட இடம்.
வாய்க்காடே பறவைகள் கூட மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா உதட்டில் உங்களை குறைவா உயிரை உனக்குள் குறைவா இடைக்கொடு எங்கள் நாடே கடவாசல் தெளிக்கும் வீடே மனமரக்காடே பறவைகள் கூட மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா தமிழரது வரலாற்றில் மே 18 என்பது ஒரு மறக்க முடியாத முக்கிய நாளாக அமைகிறது. அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்த கால பகுதியில் இந்த கோர யுத்தத்தில் கொல்லப்பட்ட பொதுமக்களுக்காகவும் தமிழர் தசாப்தத்தில் இதுவரை காலமும் உயிர் நீத்த அனைவருக்காகவும் ஒரு நிமிட அகவணக்கத்துடன் ஆரம்பிப்போம். நிறைவு செய்து கொள்வோம். அடுத்ததாக தேசத்துக்காக ஈகம் செய்த பெருமரவர்களுக்கும் அதன் பாலும் அதன் அப்பாலும் கொல்லப்பட்ட தமிழ் மக்களுக்காகவும் ஏனைய உயிர் தியாகிகளுக்காகவும் இப்பொழுது அவர்களை மனதில் நினைவு கூர்ந்து இந்த பொதுச்சுடர் ஏற்றப்படும் பொதுச்சுடரை நமது கிராமத்தின் மகான் செல்வமையா அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய ஈழதேச மண்ணிலே பல ஆண்டுகளாக நாங்கள் படுகொலை செய்யப்பட்ட இந்த முக்கியமான நாளை நினைவு கொள்ளுகின்ற மே 18 அந்த ஞாபகத்தை நினைவுகளை மீட்டெடுக்கின்ற இந்த நாளில் தலைமை வகிக்கின்ற தலைவர் அவர்களே, எங்களுக்காக இந்த மண்ணிலே எங்களோடு வாழ்ந்து தங்களுடைய உயிர்களை நீத்துக் கொண்ட ஒவ்வொரு உறவுகளையும் நினைத்துக் கொண்டு நாங்கள் ஈழத்தமிழ் தேசிய இனம் இந்த மண்ணிலே ஒரு நீண்ட காலம் மிகப்பெரிய இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டோம். 1954ஆம் ஆண்டு அல்லை கந்தளாயிலே 154 தமிழ் விவசாயிகள் சிங்கள போலீசார் பார்த்து கொண்டிருக்க சிங்கள காடியர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு பிற்பாடு 1970களில் அனுராதபுரத்தில் இருந்த எங்களுடைய மக்கள் படுகொலை செய்யப்பட்டதோடு 26,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அந்த இடங்களில் இருந்து வெளியகற்றப்பட்டு இந்த கிளிநொச்சி மாவட்டத்தின் தர்மபுரம் போன்ற பகுதிகளிலே அவர்கள் குடியேறி வாழுகிறார்கள். அதே நேரம் இலங்கையினுடைய பல பாகங்களிலே பல தடவைகள் இனப்படுகொலைகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுதெல்லாம் அந்த அறவழி போராட்டத்தினூடாக தர்மத்தின் வழி நாங்கள் ஒரு தீர்வை எட்டிக்கொள்ளலாம் என்று எங்கள் தலைவர்கள் கருதிய காலத்தில் ஆயுதங்களுக்கு பதில் நாங்கள் வேறு வழி இல்லை, எங்களை பாதுகாக்க நாங்களும் ஆயுதங்களையே தூக்க வேண்டும் என்ற அக்கால 80களிலே உதித்த இளைஞர்களுடைய 70களிலே இருந்த இளைஞர்களுடைய எண்ணங்களின்படி ஒரு ஆயுத போராட்டம் எங்களுடைய மண்ணிலே வலிமை பெற்றது. பல்வேறுபட்ட விடுதலை இயக்கங்கள் அந்த முன்னெடுப்புகளை செய்திருந்தாலும் தமிழீழ விடுதலை புலிகளுடைய அந்த உறுதியான கொள்கை நிலைப்பாடும் அவரிடமிருந்த தூர நோக்கும் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அந்த வழிநடத்தலும் எங்கள் மண்ணிலே ஒரு நீண்ட விடுதலை போராட்டத்தின் வழிகாட்டலை கொண்டு வந்தது. அந்த போரினுடைய ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பல இடங்களிலே எங்களுடைய மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். குறிப்பாக 1980களில் 85ஆம் ஆண்டு குமுதினி படகிலே கொல்லப்பட்டவர்கள், குருநகர் கடலிலே கொல்லப்பட்ட மீனவர்கள், நபாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திலே கொல்லப்பட்டவர்கள், நாகர்கோவிலே கொல்லப்பட்டவர்கள், நாங்கள் கிழக்கு மண்ணிலே திருகோணமலையிலும் அம்பாறை மாவட்டத்திலும் மட்டக்களப்பிலுள்ள பொக்கட்டிச்சோலை வாகரையிலும் இவ்வாறெல்லாம் நீண்ட எங்களுடைய தமிழினம் மீதான சிங்கள பேரினவாதத்தினுடைய ஆதிக்கமும் படுகொலைகளும் முள்ளிவாய்க்காலிலே 16 ஆண்டுகளுக்கு முதல் ஒரு முடிவுக்கு வந்தது. பல நூற்றுக்கணக்கான மக்கள் கூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். 4,25,000க்கும் மேற்பட்டவர்கள் இருந்த பொழுது
70,000 பேர் தான் இருக்கிறார்கள் என்று உணவனுப்பி பட்டினியால் எங்களுடைய மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதனை விட பராஜ் குண்டுகளுக்கும் கொத்தனி குண்டுகளுக்கும் பொஸ்பரஸ் குண்டுகளுக்கும் எங்களுடைய மக்கள் இரையாக்கப்பட்டார்கள். கொத்து கொத்தாக பிணக்குவியல்களை கடந்து எங்கள் மக்களுடைய உணர்வுகளுக்கு மேலாலும் அவர்களுடைய சிந்தனைகளுக்கு மேலாலும் அந்த ஒவ்வொரு உயிர்களையும் கடந்து ஆத்மாக்களையும் கடந்து நாங்கள் இந்த மண்ணுக்கு மீண்டும் குடியேறினோம். இப்பொழுது 16 ஆண்டுகள் கடந்திருந்தாலும் கூட இந்த மண்ணிலே இந்த சிரட்டை என்பதும் சிரட்டையினூடான கஞ்சி குடித்தல் என்பதும் கூட எங்களுடைய ஒரு வரலாற்று அடையாளமாக இருக்கிறது. குறிப்பாக சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உணவுக்கு கூட கஷ்டப்பட்டிருந்த காலத்தில் தமிழர் புனர்வாழ்வு கழகம் முள்ளிவாய்க்காலிலே கஞ்சி காய்ச்சி வழங்கிய அந்த நாட்கள், சிரட்டையிலே கஞ்சியை ஏந்தி குடித்துக் கொண்டிருந்த பிள்ளைகள் மீது பராஜ் குண்டுகளையும் கொத்தனி குண்டுகளையும் வீசி அவர்களை படுகொலை செய்த இலங்கை அரசினுடைய அந்த இனப்படுகொலையை ஞாபகப்படுத்துகின்ற நாளாக இந்த கஞ்சியை வழங்குகின்ற நாட்கள் அமைந்திருக்கின்றன. ஆகவே இது ஒரு சாதாரண விடயம் அல்ல. நாங்கள் பருகுகின்ற சிரட்டை கஞ்சி என்பது எங்களோடு வாழ்ந்தவர்களுடைய ஆத்மாவாக நினைக்கிறோம், எங்களோடு வாழ்ந்தவருடைய இரத்தமாக நினைக்கிறோம், எங்களோடு வாழ்ந்தவருடைய நினைவுகளாகவே நாங்கள் அந்த சிரட்டையிலே அந்த கஞ்சியை நாங்கள் பருகுகிறோம். எங்களுக்காக வாழ்ந்தவர்களை ஒரு கணம் மனதிலே நினைத்து நாங்கள் அவர்களுடைய அந்த ஆத்மாக்களோடு சேர்ந்து எங்கள் தேச விடுதலையிலே அந்த இறந்து போன ஒவ்வொரு உயிர்களுடைய உன்னதமான பங்களிப்பையும் அந்த ஆத்மாக்களுடைய தியாகம் இந்த மண்ணில் மீண்டும் ஒரு நல்ல விடிவையும் மாற்றத்தையும் தரும் என்ற நம்பிக்கையோடு இந்த கஞ்சி வழங்கல் நிகழ்வு இன்று வட்டக்கட்சியிலே இந்த ஆறுமுகம் வீதி சந்தி முருகன் ஆலய முன்னணியிலே நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு நான் நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய அடையாளம். எங்கள் மக்களுக்கு இந்த இடத்திலே கூட செல்விழுந்து எங்களுடைய இளைஞர்கள் சிலர் இறந்திருக்கிறார்கள். சச்சியாவுடைய மகன் சிவகுமார் உட்பட பலர் இந்த இடத்திலே செல்விழுந்து இறந்த இடத்தில், ரத்தம் சிந்திய இடத்தில், கண்ணீர் சிந்திய இடத்தில், வியர்வை சிந்திய இடத்தில் இந்த ஒழுங்கமைப்பு செய்து நினைவு கொள்கிறோம். ஆகவே ஒரு இனப்படுகொலைக்குள்ளான இனத்தினுடைய நீதி உலகத்தின் காதுகளை, உலகத்தின் இதயங்களை தட்டும் வரை எங்களுடைய உணர்வுகளை கொண்டு செல்வதற்கான ஒரு பயணமாக இந்த சிரட்டையிலே நாங்கள் கஞ்சி அருந்துகின்ற இந்த காரியம் எங்களுக்கான ஒரு விடிவுக்கான பாதைக்கு ஒரு தொடக்க புள்ளி. ஆகவே இது எங்களுடைய உரிமைக்கான போராட்டத்தின் ஒரு வழித்தடம் என்பதை நாம் எல்லோரும் நினைவில் கொண்டு இந்த நிகழ்விலே பங்கு கொள்வோம். நன்றி. மேலே மேலே தூக்கினா இல்லை வேணும். கருமுனையாகி நடந்திடுவோம் நாம் அங்கீகரித்திடும் போது பகைமடி மீது திணித்திடுவோம். அன்னை நிலத்தினுக்காக கருமுனையாகி நடந்திடுவோம் நாம் அங்கீகரித்திடும் போது பகைமடி மீது திணித்திடுவோம். இன்று இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வுகள் சர்வதேசமெங்கும் வியாபித்திருக்கிறது. எங்கட நாட்டில் மட்டுமல்ல, எங்கட பிரதேசத்தில் மட்டுமல்ல. இந்த முள்ளிவாய்க்கால் நேரடியாக பாதிப்புக்குள்பட்டவன் நானும் ஒருவன். அதாவது நான் 1953ஆம் ஆண்டு இந்த பிரதேசத்தில் வட்டக்கட்சியில் காலெடுத்து வச்ச நான் 58ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் சிங்கள பேரினவாதத்தால் அடக்கி ஒடுக்கப்பட்ட ஒரு இனமாக தான் இருந்திருக்கோம். அவர்களுடைய முழு நோக்கமும் எங்களுடைய இனத்தை அழிக்கிறதான், அழித்து தங்களோட தேசமாக்கணும் என்ற ஒரு முத்துவத்தோடு எல்லாத்தையும் செய்து கொண்டாங்க. இதற்கு எதிராக எங்களுடைய அரசியல்வாதிகளும் தொடர்ந்து குரல் கொடுத்தார்களே இதையும் சாதிக்கவில்லை. அவர்களுக்கு சோரம் போய் கொண்டிருந்தார் அடிக்கடி. ஆனால் இந்த விடுதலை புலிகளுடைய அமைப்பு வேல்புள்ள பிரபாகரனுடைய தலைமையில் வந்த பிறந்தான் அந்த சிங்கள தேசத்தை, அந்த பேரினவாதிகளை சிந்திக்கவும் திணறவும் வைத்தவர். திணற வைத்த ஒரு பெருமை அந்த பெருமகனுக்குத்தான் இருக்கு. அவருடைய அடியிலே நாங்கள்
ஓரளவுக்கு யுத்தம் என்றாலும் சரி நாங்கள் நிம்மதியாகத்தான் இங்கே கலாச்சார சீர்வழி இல்லாமல் எல்லாம் நிம்மதியாகத்தான் இருக்கோம். ஆனால் இந்த யுத்தம் பெருகி யாழ்ப்பு வடமராட்சி வலிகாமத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாம் இங்கே வந்து அப்படியே வந்து பிறகு இங்கேத்தை நெருக்கு வரத்தோடு எங்களை முள்ளிவாய்க்கால் நோக்கி போக சொல்லி சர்வதேசங்களுடைய அழுத்தங்களால் முள்ளிவாய்க்காலில் போய் நாங்கள் சரண்டர் ஆகலாம். ஆனால் அங்கே நடந்தது பேரினவாத அழிப்பு. அதாவது சிறுபான்மை அளித்த பேரின சிங்களவாதத்துக்கு சர்வதேசங்கள் எல்லாம் உதவி கொடுத்து எரிகண வீழ்த்தி கொத்துக்கூடங்கள் இப்படியான அழிவுகளை எல்லாம் செய்து அவலத்தை போனவர்களில் கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேற்பட்ட ஜனங்கள் அநியாயமாக கொல்லப்பட்டனர். 50,000க்கு மேற்பட்ட உறவினம் விட்டார்கள். மொத்தம் இப்படியாக இருக்கிற சாப்பாடு இல்லை, ஒன்றுமில்லை, எல்லாம் பொருளாதாரம். இப்படியான சூழ்நிலை நாங்கள் பங்கருக்கையும் தண்ணிக்குள்ளேயும் அதுக்குள்ளேயும் சுகாதார சீரடைக்கையும் இருந்துதான் தப்பி எங்களோட உறவுகளையும் பொருட்களையும் பண்டங்களையும் இழந்து தப்பி தான் வந்திருக்கோம். இன்றைக்கு உலக நாடுகள் தான் யுத்தம் நடக்குது. அது ஒரு பெரிய பெரிய வல்லரசுகளுக்கும் வல்லரசு போட்டினோம். ஆனால் எங்கட நடத்துறது இன அழிப்புக்காக நடந்த அந்த இன சுத்திகரிப்புன்றதை இன அழிப்புன்றதை அந்த பேரினவாதிகள் இன்றைக்கும் ஏற்கவில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் இந்த உத்வேகம் அவர்களுடைய நெருக்குதலாலும் சர்வதேசம் என்ற விழிப்படைந்து இந்த கனடாவில் கூட முள்ளிவாய்க்கால் நினைவு இங்கே பிரிட்டனில் கூட இப்படி என்று வந்த உடனே இன்றைக்கு கொஞ்சம் இந்த சிங்கள பேரினவாதம் கொஞ்சம் சிந்திக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு தலைவர் பிரபாகரனால் ஏற்றிவிட்ட தீபம் என்றும் அணையாது ஒளி வீச்சாக இப்படியான சந்ததிகளை இனி வரப்போகிற சந்ததிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இன்றைய நிகழ்வு. அதாவது எங்களோட பகுதியில் நாங்கள் முள்ளிவாய்க்கால் நிகழ்வை இன்றைக்கு 17ஆம் தேதி செய்திருக்கிறோம். இந்த 18ஆம் தேதி பேரெழுச்சியாக தான் நடக்கும் அந்த இடத்துல. ஆகவே இதில் சர்வதேசம் எல்லாம் விழிப்படைந்திருக்கிறார்கள். அவை தமிழினம் தரணியிலே தலை நிமிந்து வாழ்வதற்கு உரிய கால்கோள் அமைக்கப்பட்டிருக்கின்றதை கூறுகிறோம். பாருங்கள் மக்களே, தற்போது வந்து இந்த வாரபுரம் மலையாளபுரம் பகுதிகளில் வந்து இருக்கின்ற சுசபல சந்தையில் வந்து இன்றைக்கு இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு 17ஆம் தேதி மே 17 இந்த நாளில் வந்து நிறைய மக்கள் நிறைய உணர்வாளர்கள்லாம் சேர்ந்து இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறத அவதானிக்கக்கூடிய மாதிரி உண்மையிலேயே வந்து சிறப்பான முறையில் வந்து 3 நாட்களாக தொடர்ச்சியாக இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வந்து கொடுத்து கொண்டிருக்கணும். குறிப்பாக வந்து இன்றைக்கு வந்து 2ஆம் நாள், நாளையோட சேர்த்து 3ஆம் நாள் ஆகுது. மிகவும் பிரம்மாண்டமாக இளைஞர்கள் ஒன்று கூடி இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியை வந்து கொடுத்து கொண்டுறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து வருங்க. மிகவும் பரபரப்பாக இந்த இடம் களகாட்டி போயிருக்குது. முள்ளிவாய்க்காலில் இறந்தவர்களின் நினைவுகளை எடுத்து எம்மும் வகையில் வந்து இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டு வருகிறது.
ஒரு காயாசா வந்து மறைச்சிட்டு நம்ம வந்து இதில் கொடுத்து வந்தீங்கன்னா பாருங்கள் முன்னோக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே ஆக்கலை தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக சிறப்பான முறையில் வந்து இந்த முள்ளிவாய்க்கால இறந்த மக்களை வந்து நினைவுக்கு ஒரு முகமாக தான் இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள். செங்குருதி நீர் கலந்த நந்தி கடலில் மூழ்கி தவித்தோம். நீலவானும் நீலக்கடலும் இருள் படிந்தது. விளக்கேற்றி உமை போற்றினோம் நெஞ்சின் வலியோடு மலர் தூவி நினைவேந்தினோம். விளக்கேற்றி உமை போற்றினோம் நெஞ்சின் வலியோடு மலர் தூவி நினைவேந்தினோம். மனதோடு இரவாமல் உயிர் வாழும் உமக்காக மெழுகாக மீயுருகி இசை பாடினோம். விழியோடு விலகாமல் நிழலாக தொடர்கின்ற எளிவண்ண முகம் காண தினம் ஏங்கினோம். மாறாது அணையாது எங்கள் உள்ளம். ஆறாக அலை பாய்கிறதே கண்ணீர் வெள்ளம். மாறாது மறையாது உங்கள் மன்னம். சொல்லி அழுதாலும் தீராது உங்கள் எண்ணம். அவரே நித்தம் கனவுகளால் கண்ணை வதைப்பவரே.
இனமுங்கள் முகம் தன்னை மறந்திடுமோ கண்ணீரால் கவி பாடினோம் உங்களை கை கூப்பி இனம் போற்றினோம் உயிர் தோழி கையேந்தினோம் உதிரம் உரைகிறதே உமை இழந்தால் இது நிஜமா தமிழாவை திறந்தது பாவம் நம் தலைமுறைக்கே இந்த சாபம் நீலவானும் நீலக்கடலும் இருள் படிந்தது பிறந்தது புலிகள் படை ஒரு தலைவன் வரவுக்காய் காத்திருந்தோம் எங்கள் தலைவன் பிறந்தான் எங்கள் பகைவன் ஓடி மறந்தான் பிஞ்சு மழலைக்கும் பகைவன் மஞ்சுடல் கிழக்கும் தமிழ் வீரம் ஊட்டியவன் பிஞ்சு மழலைக்கும் பகைவன் மஞ்சுடல் கிழக்கும் தமிழ் வீரம் ஊட்டியவன் பிரபாகரன் காலம் தந்த கொடை அவன் பிறந்தான் பிறந்தது புலிகள் அண்ணன் படகு சேர்ந்து எதிரிய நீ சுட்டு தள்ளுடா ஐயம் இருந்தா பிச்சு தள்ளுடா அண்ணன் வேறங்க உள்ள போவோம். உறவுகளை இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.